கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிகளிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். அங்கே 2ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, இயேசுவின் நாமத்திற்குள் சுகமாக்கும் வல்லமை இருக்கிறது. அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஒரு மனுஷனை குறித்து, அவன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் எப்படி இருக்கிறான்? சப்பானியாக இருக்கிறான். கைகளும் கால்களும் என்ன செய்ய முடியாது, பலனே இல்லைன்னு அர்த்தம். அது ஊன்றி நிற்க முடியாது. அது கையாக இருக்கட்டும் காலாக இருக்கட்டும், பிறந்தது முதல் அப்படி தான் இருக்குது. நல்லா இருந்து அப்படி ஆகலை, ரூட்லேருந்தே அப்படி தான் அந்த பிரச்சனை இருக்குது. அதான் போட்டிருக்கு, தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாக இருக்கிறான். அநேகர் என்ன பண்ணுறாங்க, அவனை சுமந்து கொண்டு வைக்கிறாங்க, பிச்சை எடுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. பேதுரு யோவானும் சபைக்கு உள்ளே வர்றாங்க, ஆலயத்துக்குள்ளே போகிறாங்க. அவங்கள பார்த்து அவன் என்ன செய்கிறான், பிச்சை கேட்குறான். அதான் சம்பவம். அப்போ 4ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். நான் சொல்கிறேன், தேவ பிள்ளைகள் அப்படி தான் சொல்லணும். வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கவங்களை பார்த்து எங்களை நோக்கி பார். எங்ககிட்ட ஏதோ ஒரு பதில் இருக்குது. நாமளே கஷ்டப்படுற ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. நான் சொல்ல இருக்க மாட்டோம். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உங்களை அடுத்த இடத்துக்கு கொண்டு வருவார். நம்ம பாடினது போலவே இந்த சபையை, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாற்றுவார். நம்ம நல்லா வந்துருமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், நம்ம ஒவ்வொருவரையும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் போட்டிருக்கு. கர்த்தர் திட்டமே அதான், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நம்ம இடத்துக்கு போனோன்னா நம்மால் அங்கே காரியம் மாறுகிறது. நம்மை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக கர்த்தர் மாற்றுகிறார். உள்ளே இருக்கிற தேவன் நம் மூலமாக வெளிப்பட விரும்புகிறார். எத்தனை பேர் அப்படி விரும்புகிறீங்க? ஆமென். இங்கே பேதுரு யோவானை சொல்கிறாங்க, எங்களை நோக்கிப்பார் அப்படின்றாங்க. அவன் அவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஆஹா, நல்லா பெரிசா போட போகிறாங்க போல, வடன்னு 100 ரூபா நோட்டு 500 நோட்டு போட போகிறாங்கன்னு நினச்சி நோக்கி பார்க்குறார். வாசிப்போம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவருடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆமென். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சாட்சி பாருங்க. கண்ணுக்கு முன்பாக நடக்குது. தாயின் வயிற்றில் பிறந்தது மூலம் சப்பானியாக இருக்கிற ஒரு ஆள், கால்லாம் பலனே இல்லை, கைகளும் கால்களும் பலன் இல்லை. ஆனால் பேதுரு யோவானும் சொல்கிறாங்க, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அப்படி சொன்ன உடனே கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. மெடிக்கல் ரீதியாக பார்க்கும்போது, ஸ்பிரிச்சுவல் ரீதியாக பார்க்கும்போது ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி பிரேக் பண்ணி ஒரு அற்புதம் நடந்து போச்சு. அருமையாக போட்டிருக்கு. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு தேவாலயத்திற்குள் அவர்களுக்கு கூட பிரவேசித்தான். உடனே எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டு பிரமிச்சு பார்க்குறாங்க. அவங்களால நம்பவே முடியல. இந்த பிச்சை கட்டுருக்கு தானே இவன் அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. நான் சொல்கிறேன், உங்களை பார்த்து கர்த்தர் இப்படி அற்புதத்தை செய்வார். இவன் அவன் இல்லை அப்படின்ற மாதிரி. 11 போட்டிருக்கு, குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுரும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்தில் அவிடத்தில் ஓடி வந்தார்கள். இப்போ பேதுரு பேசுகிறார். வாசிப்போம். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரை இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தினாலாவது எங்கள் சுய பக்தினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆஹா, பெரியாள்றாவீங்க, இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும்
அவங்க பார்க்குற பார்வை வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் பேதுரு அங்கே சொல்லுகிறாரு, சுய சக்தியும் இல்லை, சுய பக்தியும் இல்லை. பேதுரு பொய் சொல்ல மாட்டேன், எத்தனை பேர் நம்புறீங்க? சரியா? அவரால் நடந்துச்சா கண்டிப்பாக என்ன சொல்லுவார்? ஆமாம், என்னால் நடந்துச்சு சொல்லிடுவார். ஆனால் அவருக்கு நல்லா தெரியும். அதான் சொல்லுவார், சுய சக்தியினாலாவது சுய பக்தியினாலாவது. சொல்லுங்கள், சுய சக்தியும் இல்லை, சுய பக்தியும் இல்லை. அங்கே சுயமே கிடையாது. நீங்கள் எத்தனை பேர் வியாதிப்படும் போது நீங்களாகவே சுகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீங்க? உங்கள் வீட்டில் யாராவது வியாதிப்படும் போது சுகமாக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நீங்கள் மற்றவங்களுக்கு சுகமாக்குற ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களா? இன்றைக்கி இந்த வியாதின்றது அதில் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஒரு அற்புதமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இதை செயல்படுத்த வேண்டும். அதுக்கு முதல்ல அறிவை கற்றுக்கொள்ளணும். பேதுருவே சொல்கிறாரு, இது எங்களுடைய சுய சக்தியும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட இருந்து வந்த வல்லமை அவனை அப்படி ஆக்கவில்லை. ஒன்று சுய வல்லமை கிடையாது, இன்னொன்று சுய பக்தியும் இல்லை. அப்படின்னா நான் ரொம்ப பைபிள் படிக்கிறேன், நான் ரொம்ப பரிசுத்தமானவன், நான் எதையோ பண்ணதுனால தான் இப்படி, நான் அதிகமாக ஜெபம் பண்ணுறேன். நல்லது, ஜெபம் பண்ணணும், ஃபாஸ்டிங் இருக்கணும், எல்லாம் ஓகே தான். ஆனால் அவரே சொல்கிறாரு, அதுக்கு அது பேனான்னு சொல்லலை. ஆனால் மேன்மை அது கிடையாது. சுய சக்தியும் இல்லை, சுய பக்தியும் இல்லை. அப்படின்னா வேறு ஏதோ ஒன்று இருக்குது. அதை நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறார். 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். நீங்கள் இயேசுவின் நாமத்தை எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஜெபம் பண்ணுறீங்களா? மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறீங்களா? நல்லா கற்றுக்கொள்ளணும். முதல் விஷயம், அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். அந்த அற்புதம் ஏன் நடக்குதுன்னு கேட்டால், பிதாக்களின் தேவன், பிதாவாகிய தேவன் தமது பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தை அங்கே மகிமைப்படுத்துகிறார். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை அவர் உங்களுக்கு செய்வார். பிதா குமாரனில் மகிமைப்படுறார், குமாரனை மகிமைப்படுத்துகிறார். அவர் நாமத்தை வெட்கப்படுத்தலை, அவர் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது அங்கே அற்புதம் நடக்கிறது. விஷயம் நாம எவ்வளோ பெரியாள் இருக்கா கிடையாது. இதெல்லாம் நல்ல வெளிச்சம் உள்ளே இருக்குது. பேதுரு சொல்றாரு, ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் எவ்வளோ பெரியாள் காண்பிக்கிறதுக்கா கிடையாது. முற்பிதாக்களின் தேவன், உங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எங்களுடைய தேவன் பரிசுத்த பிள்ளையாக இயேசுவை மகிமைப்படுத்தினார். நீங்கள் தான் இயேசுவை ஏற்றுக்கிறாம போனீங்களே, இயேசு மேசியாவின் கிடையாதுன்னு சொன்னீங்களே. ஆனால் உங்கள் கண்ணுக்கு முன்பாக நீங்கள் நம்புகிற அந்த யெகோவா தேவன் தமது பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தினார். அப்போ நாம் யாருக்காவது ஜெபம் பண்ணணும்னா உள்ள வெளிச்சம் சரியாக இருக்கணும். நான் ஜெபம் பண்ணால் நடக்குது அப்படின்னு இடத்துல இருக்கக்கூடாது. நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க போகிறேன், அது இயேசுவுக்கு மகிமையாக உண்டாக போகிறது. தன்னை ப்ரமோட் பண்ணுறதுக்காக செய்யக்கூடாது. ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, நானும் ஜெபம் பண்ணி தான் பார்க்குறேன், இயேசு நாமத்தில் ஒன்றும் நடக்க மாட்டேன்றாங்க. இல்லை, நடக்கும், அது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கிறணும். 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16, எல்லாம் சத்தமாக வாசிப்போம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. எக்ஸாக்டா எப்படிங்க இது நடந்துச்சு அப்படின்னு கேட்டவனே அவர் சுருக்கமாக சொல்லிட்டார். நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கு 2 காரியம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, இன்னொன்று போட்டிருக்கு அவரால் உண்டாகிய விசுவாசமே. இது விசுவாசத்தால் நடந்துச்சு. எது மேலே விசுவாசம் அப்படின்னு கேட்டால், நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் கிடையாது, விசுவாசம் ஏதோ ஒன்று மீது இருக்கிறது. அது என்ன விசுவாசம்? அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. ஏன் விசுவாசம் எங்கே இருக்குன்னு கேட்டால், அவருடைய நாமத்தின் மீது இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபித்தா சுகம் உண்டாகும். அவர் அதை ஆழமாக நம்புறார். நான் காண்பிக்க போகிறேன். இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை அதிகாரத்தை பயன்படுத்தலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எப்போ பார்த்தாலும் பேய் பிசாசுன்னு சொல்லக்கூடாது. நம்ம இன்னைக்கு குறிப்பாக வியாதியை பற்றி மாத்திரம் பார்க்க போகிறோம். சுகமாக்கும் வல்லமை இயேசுவின் நாமத்தில் இருக்கிறது.
நான் இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதியை கடிந்து கொள்ளும்போது, நான் கைகளை வைக்கும்போது அங்கு அற்புத சுகம் உண்டாகும் என்று நான் நம்புகிறேன். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே அவனை பலப்படுத்தினது. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நான் ஜெபிக்கும் போது அவருடைய நாமமே சுகத்தை உண்டாக்குகிறது. என் வேலை ஒன்று, எனக்கு ஃபெய்த் இருக்கணும். ஃபெய்த் எங்கே இருக்குன்னு கேட்டால் அவருடைய நாமத்தின் மீது இருக்கணும். வைத்துக்கொண்டு நான் ஜெபிக்கும் போது, கைகளை வைக்கும்போது நான் சுகமாக்கல, அவருடைய நாமமே பலப்படுத்தினது. சுகமாக்குறது எது? அவருடைய நாமம். பலப்படுத்துறது எது? அவருடைய நாமம். தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா பிறந்தவனுடைய கால்களை கூட பலப்படுத்துகிற வல்லமை இயேசுவின் நாமத்துக்கு இருக்கிறது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. சர்வாங்க சுகம்னா பூரணமாக சுகமாயிட்டாங்க. எத்தனை பேருக்கு சர்வாங்க சுகம் வேணும்? ஆமென். இயேசுவின் நாமத்தினால நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களுக்காகவே ஜெபம் பண்ணிக்கலாம். வரங்கள் மூலமாக சுகம் கொடுக்கிற பிரசங்கியார் கூட தனக்காக வரங்களை பயன்படுத்த முடியாது. அவரும் என்ன செய்யணும்? சுகத்துக்காக தனிப்பட்ட விதத்தில் விசுவாசித்து தான் சுகத்தை எடுக்க முடியும். பரிபூர்ண சுகத்தை எது கொடுத்துச்சு? இயேசுவின் நாமம் கொடுத்துருச்சு. இப்போ இந்த விஷயம் பல ஊரெல்லாம் பரவிடுச்சு. இந்த யூதர்களுக்கு பொறாமை வந்துருச்சு. இவங்க கூட்டம் ரொம்ப பெருக ஆரம்பிக்குது. அன்னைக்கு பார்த்து 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. உடனே பேதுரு யோவானையும் ஆலோசனை சங்கத்துக்கு கூப்பிடுறாங்க. பேதுரு யோவான் நடுவு நிறுத்தி கேட்குறாங்க. 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிங்க எல்லாரும். அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். நல்லா விவரமாக கேட்டானுங்க பாருங்க. அங்கே பார்த்தீங்களா? எந்த வல்லமை, எந்த நாமம். வல்லமை எங்கே இருக்குது? ஒரு நாமத்து இருக்குது. கேள்விப்பட்டிருப்பானுங்க போல. என்ன பண்ணானுங்க? ஏதோ மந்திரம் போடுறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தை எழுந்து நடன்னு சொன்னவனே அவன் எந்திரிச்சிட்டாங்க. அவன் கேள்வி கேட்குறாங்க, எந்த வல்லமையினால எந்த நாமத்தினால் இதை செய்தீர்கள்? நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமையினால. சுகமாக்கும் வல்லமை எங்கே இருக்குது? இயேசுவின் நாமத்தில் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, சுகமாக்கும் வல்லமை இயேசுவின் நாமத்தில் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தை சொன்னா சுகமாக்குற வல்லமை வெளிப்படுகிறது. அந்த நாமத்தின் மீது நான் வைக்கிற ஒரு விசுவாசம், அந்த நாமத்தை பற்றிய ஒரு அறிவு, அதை வைத்துக்கொண்டு நான் ஜெபம் பண்ணும் பொழுது, கைகளை வைக்கும் போது சுகம் உண்டாகிறது. அதை நான் நம்ப வேண்டும். அவருடைய நாமமே சுகமாக்கும். எந்த வல்லமையினால எந்த நாமத்திலான்னு கேட்டவனே, அப்பொழுது பேதுரு பரிசுத்தாவினாலே நிறைந்து 8ஆம் வசனம் அவர்கள் நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், அவனுக்கு ஒரு உபகாரத்தை செஞ்சிருக்கார் ஆண்டவர். ஆமே, அவன் எப்படி ஆயிட்டான்? ஆரோக்கியம் ஆயிட்டானா. அப்போ இயேசுவின் நாமத்தில் என்ன இருக்குது? ஆரோக்கியம் இருக்கிறது. ஆரோக்கியமாக்குற வல்லமை இருக்கிறது. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோர் இருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. நல்ல ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கார். நல்ல அமைதியாக கவனிங்க. வெறுமன மந்திர கணக்கா இயேசுவின் நாமம் ஜெயம், இயேசுவின் நாமம் ஜெயம் அப்படி கிடையாது. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவர் அந்த இயேசுவை தேவன் என்ன பண்ணார்? மரித்தோர் இருந்து எழுப்பினார் இல்லையா? அந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே, அந்த இயேசுவின் நாமத்துக்கு பின்பாக ஒரு காரியம் இருக்குது. அவர் யாருன்னா சிலுவையில் அறையப்பட்டவர். அந்த அறையப்பட்டு மரித்தவரை தேவன் உயிரோடு எழுப்பினார். அந்த நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலேயே பின்னாடி ஏதோ விஷயம் நடந்திருக்குது. வெறுமன எந்த அறிவும் இல்லாம இயேசுவின் நாமத்தினாலே போப்பிசாசு என்ன செய்யாது? அது போகாது. ஆனா ஜெபம் பண்ற ஆளுக்கு உள்ள ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. நாமும் வியாதியை எதிர்ப்பதற்கு சில மெடிசின் எடுத்துக்கொள்றோம், முயற்சிக்கிறோம், போட்டு மாற மாட்டேன்றது. அதுக்காக மெடிசின் போறதுனால இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்க வேணாம் அர்த்தம் கிடையாது. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறனால நான் மெடிசின் எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு உங்களை யாரும் கட்டாயப்படுத்தவும் இல்லை. அது உங்கள் விசுவாச அளவை பொறுத்தது. எடுக்கிறீங்களோ எடுக்கலையோ, ஆனால் இயேசுவின் நாமத்தில் ஜெபியுங்கள். ஆமென். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த ஆரம்பிங்க.
பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. அவருக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குது அந்த இயேசு நாமத்தை பற்றி. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவர், மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பப்பட்டவர். அப்போ நான் சொல்கிறேன், பேதுருக்கு ஒரு நல்ல வெளிச்சம் இருக்குது. அந்த இயேசுவின் நாமம், அந்த இயேசுக்கு என்ன நடந்ததுன்னு அவர் அறிந்து வைத்திருக்கார். அப்படி பின்னாடி நான் காண்பிக்கிறேன், அந்த விஷயத்துக்கு வர்றேன். அப்புறம் சொல்றாரு 11ஆம் வசனம், வீடு கட்டுவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். உங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தில் மிகப்பெரிய அற்புதம் எது தெரியுமா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டது தான். பிசாசின் அதிகாரத்துக்குள்ளே கடந்தீங்க. யாரோ உங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னாங்க, நீங்கள் ஒன்று பண்ணீங்க, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர்னு சொன்னீங்க இல்லையா? எப்போ நீங்கள் இயேசுவின் நாமத்தை உச்சரித்தீர்களோ அந்த இயேசுவின் நாமம் உங்களை ரட்சித்தது. இயேசு நேரம் ஒன்றும் பண்ணல, இயேசு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாரு. இயேசு என்ன செஞ்சாரு உங்களுக்கு சொன்னாங்க. எங்க நீங்க நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, பாவத்துக்கு தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, உங்க சார்பில் அவர் ஏற்றுக்கொண்டார்னு சுவிசேஷத்தை சொன்ன உடனே அவர் நாமத்தை தொழுது கொண்டீர்கள், அவர் நாமத்தை உச்சரித்தீங்க. இயேசு நாமத்தை சொன்ன உடனே, இயேசுவே ஆண்டவர் சொன்ன உடனே அந்த நாமம் உங்களை ரட்சித்தது. அப்ப உங்களை ரட்சிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தில் இருக்கிறது. சரியா சொல்ல போனா உங்களை சுகமாக்குற வல்லமையும் இயேசுவின் நாமத்தில் இருக்கிறது. எப்படி இயேசுவின் நாமம் என்ன பாவத்தை ரட்சித்ததோ அதே போல சுகமாக்குற வல்லமையும் இயேசுவின் நாமத்துக்குள்ளாக இருக்கிறது என்று நான் ஆழமாக நம்ப வேண்டும். அவராலே அன்றி ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு. இப்படி போட்டுக்கிறோம், நாம் சுகமாக்கப்படும்படிக்கு. ஆமென். நீங்கள் சுகமாகிறதுக்கு ஏதோ டேப்லெட் நேம் சொல்கிறீங்க இல்லையா, அந்த நாமத்தை விட இந்த நாமம் ரொம்ப பெருசு. இது ஷியோராக என்ன பண்ண சுகமாக்கும். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவும் இல்லை. ரட்சிக்கப்படணும். நம்ம சுகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்படின்னா சுகமாக இருக்கிறதுக்கும் நான் எங்கே வரணும்? இயேசுவின் நாமத்துக்கு வரணும். இயேசுவின் நாமத்தை உச்சரிக்காமல் யாருமே ரட்சிக்கப்பட முடியாது. அது கிறிஸ்தவ மார்க்கமாக இருக்கலாம், யூத மார்க்கமாக இருக்கலாம், முஸ்லீம் மார்க்கமாக இருக்கலாம், இந்து மார்க்கமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தை உச்சரிக்காம அவருடைய நாமம் அல்லாமல் வேறு வழியில் ரட்சிப்பு இல்லை. எத்தனை பேர் சீரியஸாக அதை நம்புறீங்க? உண்மையாக நம்புறீங்களா? அப்போ எந்த அளவுக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும்னு யோசித்து பாருங்களேன். இப்போ சுகத்துக்கு வருவோம். அவர் நாமத்துக்குள்ளே சுகம் கண்டிப்பாக இருக்குது. ரட்சிப்புனா வெறுமன பாவத்தை மன்னிக்கப்படுறது மாத்திரம் கிடையாது, அதற்குள்ளாக அந்த ரட்சிப்புக்குள்ள சுகமும் இருக்கிறது. கண்டிப்பாக அவர் நாமம் என்ன செய்யணும்? சுகமாக்கும். அதே அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு. எத்தனை பேர் இங்கே தைரியமாக இருக்கிறீங்க? இப்போ நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்படி பிரசங்கம் பண்ணுறேன்? தைரியமாக பிரசங்கம் பண்ணுறேன். அந்த தைரியத்தை யார் கொடுத்தா? கர்த்தர் தான் கொடுக்குறாரு. அங்கே போட்டிருக்கு, பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு. எத்தனை பேர் இங்கே படிக்காதவங்க இருக்கிறீங்க? சில சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு என்னத்தை புரிய போகுது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு தான் ரொம்ப அட்வான்டேஜ். உங்களால் ஈஸியாக நம்ப முடியும். நான் படிக்காத ஆள். அங்கே போட்டிருக்கு, படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும். அவங்களால ஈஸியாக நம்ப முடியும். அவங்ககிட்ட மேன்மை பாடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது பாஸ்டர், எனக்கு பைபிளே வாசி தெரியாது பாஸ்டர். பிரச்சனை இல்லை, நான் பேசுறது காதில் விழுகுதா? எத்தனை பேர் காது கேட்குது? கேட்கலாம், ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே காது திறப்பது. காதில் உங்களுக்கு உள்ளே போகுதா? நீங்கள் இதை நம்புறீங்களா? உங்களுக்கு விசுவாசம் இயேசுவின் நாமத்து மேலே வருதா? அவ்வளோதான். நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா நீங்கள் படிப்பறியாதவர்களாக பேதமையான இருக்கலாம், உங்கள் மூலமாக அற்புத சுகம் நடக்கும். பிஹெச்டி வாங்கினவர் இவர், பிடிஹெச் முடித்தவர், தியாலஜியில் மாஸ்டர் முடித்தவர், ஆள் அட்ரஸே இல்லை. கிறிஸ்டாலஜி, பிசாசியல், அப்படி இப்படி நிறையா இருக்குது. எல்லாம் படித்தாச்சு, ஆனால் சத்தியத்தை குறித்த வெளிச்சம் இல்லை. ஆனால் படிப்பறியாத, படிக்கவே தெரியாத, பைபிளே படிக்க தெரியாத ஆள் இயேசுவ நாமத்தை பயன்படுத்தி அநேகருக்கு சுகத்தை கொடுக்க முடியும். ஸ்மித் விக்கில்ஸ்வர்த், அவருக்கு படிக்கவே தெரியாது, அவங்க மனைவி தான் படிக்க சொல்லி கொடுத்தாங்களாம். ஃபிட்டர், இந்த பைப் சரி பைப் வேலை பார்க்குறவர், அவர் இயேசு ஏற்றுக்கொண்டார்.
அவர் மூலமாக உண்டான அற்புத சுகங்கள் ஏராளம். எத்தனையோ பேரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் பாருங்க. படிக்க தெரியாதவர். படிக்க தெரியாததுக்கு என்ன அறிவு வந்துச்சுன்னு கேட்டால் இயேசுவின் நாமத்தை பற்றி அறிவு வந்துருச்சு. அப்படியே எளிமையாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு இவர்கள் படிப்பறியாதவர்களும் பேதமுள்ளவர்களும் அவர்களுக்கு அறிந்தபடிலாம் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். கடவுள் கூட இருந்திருக்கிறாங்க, இயேசுவோட கூட வந்திருக்காங்க. இப்போ பார்க்குறாங்க, சுத்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. வாயை திறக்க முடியல. இப்படிப்பட்ட அற்புதம் நடக்கும். ஆமேன். பதிலே பேச முடியாது. அப்படி செஞ்சுவார் கர்த்தர். அங்கே போட்டிருக்கு, இந்த மனுஷரை நாம் என்னடா செய்யறது? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. தனிப்பட்ட விதத்தில் நம்பணும். இந்த மாதிரி இயேசுவை இவனுங்க மறுக்கவே முடியாது. ஆமேன். அந்த மாதிரி அற்புதங்கள் நடக்க போகுது, நடக்கும் என்று நம்ப வேண்டும். உடனே அவங்க சொல்கிறாங்க, சரி இந்த ஜட்ஜு கண்டுபிடிச்சிட்டாரு, அங்கே இருக்கிற ஆளெலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, எப்படி அப்படின்னு கேட்டு விசாரித்தவொடனே ஒத்துக்கிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, சரி இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, இதை மறைக்க முடியாது, துணியை போட்டு மறைக்க முடியாது, அதனால் நம்ம ஒன்று செய்வோம். அவங்களே போட்டிருக்கு 7ஆம் வசனத்தில் 17ஆம் வசனத்தை போட்டிருக்கு, ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இப்போ ஒன்று செய்வோம், பயமுறுத்தி விட்டுருவோம். என்ன செய்யக்கூடாது? இயேசுவின் நாமத்தை பிரசித்தம் பண்ணக்கூடாது, இயேசுவின் நாமத்தை குறித்து பிரசங்கம் பண்ணக்கூடாது, இந்த நாமத்தை குறித்து பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று அவர்களை பயமுறுத்தி அனுப்பிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொன்னவொடனே அப்பையும் பேதுரு நேரடியாக அடிக்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, போட்டிருக்கு, அவரை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். தொடர்ந்து வாசிப்போம். பேதுரு யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். நாங்கள் பார்த்ததை கண்டிப்பாக என்ன செய்வோம்? பேசுவோம். அப்புறம் பயமுறுத்தி அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கே போய் நடந்த சங்கதியெல்லாம் சொல்கிறாங்க. பாருங்கள், இவனுங்களுக்கு பின்னாடி யார் இருக்கான்னா பிசாசு இருக்கிறான். பிசாசாலை தடுக்க முடியல. அப்போ என்ன செய்கிறான்னா, நீ ஒன்று செய், இனிமேல் இயேசு நாமத்தை பற்றி பிரசங்கம் பண்ண கூடாது, அதை நீ பயன்படுத்தவும் கூடாது. நீங்கள் எத்தனை பேர் இயேசு நாமத்தை குறித்து அறிந்து கொள்ள விரும்புகிறீங்க? இன்னைக்கு கொஞ்சம் தான் சொல்லித்தர போகிறேன். இன்னைக்கு கொஞ்சம் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் வர நாட்களில் தொடர் போதனையை பார்ப்போம். உடனே போய் சபையில் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களை பிடிச்சி நிறுத்தி எங்களை பயமுறுத்தி அப்படி சொல்லி அவங்க எல்லாருமே ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கூட சொல்கிறாங்க பாருங்களேன், 30ஆம் வசனத்தை வாசிங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தரலும். இது எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல தனிப்பட்ட விதத்தில் குடும்பத்தில் ஊழியம் செய்யும் போது எல்லா இடத்துலையும் இயேசுவின் நாமத்தை நீங்கள் தைரியமாய் பயன்படுத்தும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. தைரியமாக சொல்லணும். முதல்ல எத்தனை பேர் இயேசுவின் நாமத்தை தைரியமாக சொல்ல போகிறீங்க? அது சேலஞ்ச் பண்ணும். இந்தா சொன்னேன், இந்த கட்டி நீங்கும்படி சொன்னேன், இன்னும் அப்படியே தான் இருக்குது, அதுவும் நீ சொன்ன பிறகு தான் ரொம்ப பெருசாகிடுச்சு, தேவையா உனக்கு? இதில் பக்கத்தில் ஆளுங்க ஜாயின் பண்ணிக்கிறாங்க, பிசாசு ஆளை கூட்டு வந்துடுவான். நீ எல்லாம் இயேசுவின் நாமத்தை சொன்னால் வியாதி மறையுமாக்கும். நீ எவ்வளோ பைபிள் படிச்சிருக்க? அவன் சொல்லிட்டார், சுய சக்தியும் இல்லை சுய பக்தியும் இல்லை, அவரோட நாமத்தை பற்றின அறிவு, அது மேலே நான் வைக்கிற ஃபெய்த்து, அந்த ஃபெய்த்தை செயல்படுத்துகிற தைரியம். ஏதோ ஒன்று வீங்கினவனே பயப்படக்கூடாது. என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தில். பிசாசு இந்த அறிகுறியை வச்சு தான் பயமுறுத்துவோம். அதை பேச வச்சு இல்லாததை இருக்கிற போல் அழைக்க வச்சுருவோம். அவன் நாம் ஒன்று செய்யணும், கொஞ்சம் பெயினாக இருக்குது வலிக்குதுன்னவனே உடனே வந்து உங்கள் விருப்பம், நீ செய்ய வேண்டியது நீங்கள் செஞ்சுக்கோங்க, ஸ்கேன் பண்ணுங்கள், டாக்டரை பாருங்கள், ஃபேமிலி டாக்டரை பாருங்கள், அது உங்கள் விருப்பம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யுங்க? இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்திலே அற்புதங்களும் அடையாளங்கள் நடக்கும்படி பிணியாலே குணமாக்கும்படி உமது கரத்தை நீட்டி உமது ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை தைரியத்தோடு சொல்ல அனுகிரகம் பண்ணும். எல்லாம் சொல்லுங்க, தைரியம். தைரியமாக சொல்ல மாட்டீங்களே, சத்தமாக சொல்லுங்க, தைரியம்.
இயேசுவ நாமத்தை தைரியமாக சொல்லணும். சிலருக்கு ஏன் தைரியம் போகுதுன்னா, நான் ஏதாவது சொல்லி அந்த பிசாசு என்ன படம் எடுத்து வச்சுக்கிட்டு நான் போகிற இடம்லாம் வேட்டை என்ன பாஸ்டர் செய்வேன் அப்படின்னு பயந்துடுறாங்க. முதல்ல உங்களுக்கு ஒருவேளை இதை புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் சந்தேகப்பட மாட்டீங்க. சுகமாக்குறது நீங்கள் கிடையாது, அப்படி நாமமே அவனை பலப்படுத்தினது. அதை நம்பணும் முதல்ல. அது மேல் நான் ஃபெய்த் வைக்கிறேன். நான் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி ஜுரம் நீங்கும்படி கட்டளிடுகிறேன், அந்த கட்டியை சபிக்கிறேன். அப்படி செய்யும்போது எப்படி இயேசு அத்தி மரத்தை பார்த்து சபித்தாரோ அப்படி அது வேரோடு பட்டு போகிறது. நான் சொன்னபடி ஆகும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறேன். நான் என்ன ஜெபிச்சேனோ அதை பெற்றுக்கொண்டேன் என்று அப்படியே நம்புகிறேன். இதே நிலையில் நீங்கள் தடுத்திருந்தீங்கன்னா நான் சொல்ல அந்த கட்டி மறைந்து போய்விடும். இயேசுவின் நாமத்தினாலே சொன்னபடி நடக்கும். இயேசுவின் நாமத்தில் சொல்லிட்டேன், அத்தி மரத்தை பார்த்து சபிச்சிட்டேன், நான் விரும்பத்தகாததை வேணான்னு நான் சொல்கிறேன், நீங்கும்படி கட்டளை கொடுத்துட்டேன். பெரிய ஆளுங்க நான் கிடையாது, பெரிய ஆள் யார்? இயேசுவின் நாமம். அந்த நாமத்துக்கு அது கண்டிப்பாக என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். நான் காமிக்கிறேன். இப்போ இயேசுவின் நாமத்து மேல் உள்ள விசுவாசத்தை நாம் என்ன செய்யணும்? செயல்படுத்த வேண்டும். சொல்லி பழகணும்.